வீட்டில் பாட்டி சமையல் செய்து கொண்டிருக்கிறார். சிறிய குழந்தை சிப்ஸ் பாக்கெட்டுடன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறது. தினமும் இந்த ஜங்க் உணவா? குழந்தைக்கு வீட்டுச் சாப்பாடு கொடுமகளே. அம்மா கோபமாக, என் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இண்டிபெண்டன்ட் வுமன், யாரும் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். குழந்தை தினமும் பீட்சா, பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ், சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறது. மெதுவாக வயிற்றுவலி, சாப்பாடு சாப்பிடாமை, உடல் சோர்வு. ஒரு நாள் இரவு குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. குழந்தை, அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது. அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். டாக்டர், குழந்தைக்கு ஹெல்தி ஃபுட் தேவை. இந்த வயசுல அதிக ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்தா ஃபியூச்சர்ல சிவியர் ஸ்டொமக் இஷ்யூஸ் வரும். அம்மா அமைதியாக பாட்டியை நினைக்கிறாள். பாட்டி சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலிக்கிறது. பெரியவர்கள் சொல்லுறதுல அனுபவம் இருக்கும். அம்மாவின் கண்களில் கண்ணீர். அடுத்த நாள் அம்மா குழந்தைக்கு கஞ்சி, ஃப்ரூட்ஸ், வீட்டுச் சாப்பாடு கொடுக்கிறார். சுதந்திரம் நல்லது, ஆனா அனுபவம் பேசும் பெரியவர்களின் வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சா சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். இன்று நாம கொடுக்கும் உணவே நாளைய குழந்தையின் உடல் நலமாக மாறும்.